மீனா வித்யா கிட்ட நம்பர் கேட்குறாங்க. ரிஷோட அம்மாவோட நம்பர் வேணும், எனக்கு மகேஸ்வரிக்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா சொல்கிறாங்க, ஐயோ இது பெரிய குழப்பமாக இருக்குது, திருப்பி நானே மாட்டிக்கும் போல இருக்கேன் ரோகிணியால் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி நான் கேட்டு பார்க்குறேன், மகேஸ்வரிகிட்ட தான் கேட்கணும், கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா பத்திரிக்கை வைக்க வராங்க. மகேஸ்வரிக்கு வந்துட்டு அப்போ உன்னோட இந்த மாதிரி நம்பர் கேட்குறாங்க, ரோகிணியோட நம்பரு அப்படின்னு மீனா கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோகிணி வராங்க. ரோகிணி என்ன பத்திரிக்கை எல்லாம் வைக்கிற, எனக்கு வைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பொண்ணு வீட்டுக்காரங்க, உனக்கு எப்படி நான் பத்திரிக்கை வைக்கிறது, நீயே தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. இருந்தாலும் ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குதில்ல அப்படின்றாங்க. உங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் வைக்கலான்னு பார்த்தா உங்கள் மாமியாரே வாயை கலருவாங்க, நான் ஏதாவது சொல்லிவிடுவேன், அதனால் பயந்துட்டு தான் நாங்கள் பத்திரிக்கை வைக்கல, கண்டிப்பாக நீ கல்யாணத்துக்கு வந்துடணும் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் மீனா சொன்னதே சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனா ரிஷோட அம்மாவோட நம்பர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்க துபாயில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன், இருந்தாலும் அவங்க நம்பர் எனக்கு மகேஸ்வர்கிட்டேருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் எவ்வளோ நாளைக்கு போய் சொல்ல முடியும்னு தெரியாது, மீனா ரொம்ப நல்லவங்க, முத்துவும் நல்லவர், நீ நினைக்கிற மாதிரி அவங்க யாரையும் கெடுக்கிறவங்க கிடையாது அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. மகேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப நாளைக்கு எப்படி நாங்களும் போய் சொல்லி காப்பாற்ற முடியும் ஒன்றா ரோகிணி, ஏதாச்சும் சீக்கிரமாக உண்மையை சொல்ல வழியே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, துபாயிலேருந்து யாரையாச்சும் ஒரு ஆளை பேச வைக்கணும், அவங்க நம்பர் கிடைக்கணும், எனக்கு யாரோட நம்பராச்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்துடுறாங்க. வித்யா முத்தும் மீனும் பேசிகிட்டு இருக்காங்க. உண்டியில் காசு போடுறாங்க. இந்த மாதிரி காசு சேர்ந்துட்டு இருக்குது, நம்ம சீக்கிரம் காசு சேர்ந்த உடனே மாடியில் ஒரு ரூம் கட்டிடணும் அப்படின்றாங்க. சீக்கிரமாக நமக்கு குழந்தை பிறந்தா அந்த ரூம் வேணும்ல மீனா வளர்க்குறதுக்கு அப்படின்றாங்க. ஆமான மீனாவை சொல்கிறாங்க. ரோகிணி இதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, இப்போல்லாம் நிறைய ஆர்டர் வருது, எனக்கு 3 டெக்கரேஷன் ஆர்டர் வந்தால் கூட போதுங்க, நம்ம சீக்கிரமாக வீடு கட்டிடலாம், மாடியில் ரூம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்ன ஐடியா பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க முத்து மீனாவும். அப்போ மீனா சொல்கிறாங்க, அம்மா கடையிலே பெரிய போர்டாக வச்சுட்டு பூ டெக்கரேஷன் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் வரும் இல்லைங்க, அதனால் அங்கே போர்டெல்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுகிட்டே இருக்காங்க. ரோகிணி ரூமில் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, இவளை எப்படியாச்சும் கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் கேட்குறாரு, இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்குது, சந்தோஷ் சாரோட வீட்டோட ஆர்டரு, உன்னை பிரைடல் மேக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி மீனா கிட்ட டெக்கரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் வேறு ஆள் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ்கிட்ட. என் மீனாட்ட கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தேவையில்லை, நான் வேறு ஆள் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி கிட்ட போகிறாங்க. அங்கே விஜய் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பார்வதிக்கு நம்பர் கொடுத்து எனக்கு மிஸ்டு கால் கொடுங்க அப்படின்றாரு சீபன். அதே மாதிரி பார்வதி மிஸ் கால் கொடுக்குறாங்க. விஜயாட்ட சொல்லிட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாமல் வெளியில் பேசிட்டு இருக்காரு. பார்வதியும் பேசுகிறாங்க, இவரும் பேசுகிறாரு. இது விஜயா பார்த்துட்டு இருக்காங்கன்னா 2 பேரும் பேசிக்கிறாங்களா ஒரு சமயம் அப்படின்றாங்க. சிவன் சொல்கிறாரு, நீ கட் பண்ணிடு பார்வதி, நான் பேசுகிற மாதிரி வச்சு அப்புறமா நான் கட் பண்ணுறேன், மாஸ்டருக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பார்வதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ விஜயாவுக்கு சந்தேகம் போயிடுது. சரி அப்போ பார்வதி வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ரோகிணி சிந்தாமணியை பார்க்கறதுக்காக கிளாஸுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நீ எதுக்கிட்ட இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க விஜயா. நான் சிந்தாமணியை பார்க்கறதுக்காக வந்தேன், ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதை அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் இவங்கக்கிட்ட நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மீனா கிட்ட சொல்லாமல் இவங்கக்கிட்ட சொல்லணும்னு தான் ஆண்டி வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல, அது வரைக்கும் நீ அந்த மீனா கிட்ட சொல்லாமல் ஊட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை கூப்பிட்டு விட்றாங்க. சிந்தாமணிகிட்ட பேசுகிறாங்க தனியாக. ரோகிணி இந்த மாதிரி மீனாவை வளர விடக்கூடாது, இது ஒரு பெரிய ஆர்டர், 10 ஆர்டர் எடுக்கிறதுக்கு சமம் இந்த ஆர்டர், அதனால் நீங்கள் இந்த ஆர்டர் எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு அதுக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க சிந்தாமணி. மீனாவுடைய அம்மா கோயிலில் கடை வச்சுருக்காங்களா, அந்த கடையை எப்படியாச்சும் தூக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சிந்தாமணி ஒன்றும் புரியாமல் முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க.